கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தை மூலம் நம்மோடு அவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறதை செய்து முடிப்பார். பயத்தை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. எனக்கு யாருமே இல்லையே, பணம் இல்லையே, பொருள் இல்லையே, அழகு இல்லையேங்கிற எண்ணம் உங்களை விட்டு விலகி போட்டோம். நீங்கள் இயேசுப்பாவுக்கு முன்பாக பெரியவர்களாக தான் இருக்கிறீங்க. உங்களை அவர் அழகு இல்லைன்னு ஒதுக்கி வைக்கல, உங்களை நேசிக்கிறார். சரியா? கர்த்தருடைய கிருபையினால் வருகிற 19, 20, 21 3 நாட்களும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஆலயத்தில் கூடார பண்டிகை நடைபெற இருக்கிறது. அந்த கூடார பண்டிகையில் முதல் நாள் கூட்டத்தில் சகோதரர் கார்த்திக் அமல் அவர்களும், 2வது நாள் கூட்டத்தில் நல்ல சமாரியன் சபை மதுரையை சார்ந்த சகோதரர் ஷேக் ராபர்ட் அவர்களும், 3வது நாள் பகல் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் மற்றும் மாலை நடக்கிற கூடார பண்டிகையில் பாஸ்டர் கபிரியல் தாமஸ்ராஜ் அவர்கள், ஏசிய திருச்சபை ஆவடி அவர்களும் ஆண்டோடைய வார்த்தை அறிவித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. இந்த நாட்களை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக குடும்பமாக வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 36, 12வது வசனம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள், நமக்கு ஒரு தீமை செய்கிறவர்கள் எழுந்திருக்க முடியாமல் விழுவாங்களாம். அவங்க விழுந்தால் எழுந்திருக்க மாட்டாங்களாம். உங்களுக்கு ரொம்ப பல தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களா? இயேசுப்பா உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க விழுந்துட்டாங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஒரு அக்கிரமம் செய்கிற காரியம் இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது. இன்றைக்கே நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. யாரெல்லாம் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க துக்கத்தை, கண்ணீரை, வேதனை எல்லாம் மாற்றுங்க. இந்த நாள் ஒரு அற்புத நாளாகி மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்திலும் அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுப்பா நீர் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்தே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.